பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சகல காரியத்தையும் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார். இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஒரு அருமையான வசனம் பாருங்கள். சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப அற்புதமான குணம் பாருங்கள். வெற்றி பெறுவதற்கு குடும்பத்தில், ஊழியத்தில், பிஸ்னஸ் காரியங்களில், வேலையில் சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், பூமியை சுதந்திரித்து கொள்ளுகிறார்கள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பார்க்கும்போது ரொம்ப கோபப்படுறவன், ரொம்ப பந்தா அடிக்கிறவன், பெருமையாக பேசுகிறவர்கள், இவர்களெல்லாம் ரொம்ப மேன்மையாக பார்க்குறாங்க. இவர்கள் ரொம்ப திமிராக பேசுறது, தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி கொள்வது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவர்கள் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது, எங்கும் நிலைத்திருப்பது கிடையாது. ஏன்னா தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போது சக்ஸஸ் ஆகணும்னா நாம் சாந்த குணத்தை தரித்து கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையில் அமைதியாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். எந்த ஒரு வார்த்தையும் அவர் பேசவே இல்லை. வையப்படும் போது வையாமலும் பதில் சொல்லாமலும் தம்மை தாமே தேவனுக்கு உண்டாக ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சாந்த குணத்தை தரித்து கொள்ள வேண்டும். அமைதியாக இருக்கணும். டக்குன்னு நம்ம படப்படன்னு பேசுறது, பெருமையில் பேசுறது, கோபத்தில் பேசுறது, எரிச்சலில் பேசுறது அப்படின்னு பேசும்பொழுது இருக்கிற காரியங்களில் ஒரு பெரிய தடை உண்டாகும். உடஞ்சி போகிறோம். நல்லா நடக்கிற காரியம் கூட உடஞ்சி போயிட்டு. மோசே பூமியில் மிகுந்த சாந்த குணமுள்ள மனிதனாக இருந்தான். அதனால தான் பாருங்கள், அவன் பெரிய லீடர், பிக் லீடர், பட் ரொம்ப சாந்த குணம் உள்ளவன். நீங்களும் நானும் ஒரு பெரிய லீடராக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் சாந்த குணத்தை தரித்து கொள்ளு. மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருங்கள். மற்றவர்களை நாம் மதிக்க வேண்டும். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இயேசு சாந்த குணமுள்ளவராக இருந்தார். தாவீது சாந்த குணமுள்ளவராக இருந்தார். மோசே ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். பைபிளில் இருக்கிற யோசேப்பு எடுத்திங்கன்னா அவரும் பாருங்கள், ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மனிதன்தான். போத்திபார் இந்த மனைவி ஏதோ குற்றஞ்சாட்டு போடும்பொழுதும் அவர் அமைதியாக தான் இருந்தார். அதை குறித்து அவர் பெருசாக பேசவே இல்லை. தேவன் என்னுடைய நீதியை வெளியே கொண்டு வருவார், தேவன் என்னுடைய நியாயத்தை வெளியே கொண்டு வருவார். இந்த அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குதுன்னா கர்த்தர் உங்கள் நீதியை வெளியே கொண்டு வருவார், உங்கள் நியாயத்தை வெளியே கொண்டு வருவார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால், அமைதியாக இருந்தால், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணி கர்த்தர் உங்களுக்காய் ஜெயத்தை தருவார், கர்த்தர் உங்களுக்காய் வெற்றியை தருவார். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருங்கள். சாந்த குணம் பூமியை சுதந்திரிப்பார்கள். காந்தி சாந்த குணத்தை தெரிந்தெடுத்தார் பார். நம்முடைய இந்திய தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். நம்முடைய தேசம் ஆனால் ஆங்கிலேயர்களால் பிடிக்கப்பட்டது, ஆங்கிலேயர்களால் ஆட்சி செய்யப்பட்டது. நம்ம தேசத்தில் போயிட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணியிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு அகிம்சையை தெரிந்தெடுத்தார், சாந்த குணத்தை தெரிந்தெடுத்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்முடைய தேசத்தை நாம் சுதந்திரித்து கொண்டோம், கைப்பற்றி கொண்டோம். அதனால் எனக்கு அன்பானவர்கள், இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாந்த குணத்தை தரித்து கொள்ளுங்கள். அது ஒரு தலைமைத்துவ பண்பு பாருங்கள். ஒரு கேபிட்டல், ஒரு கேரக்டர் அது இருந்துச்சுன்னா நீங்கள் நிர்வகிக்க முடியும், நீங்கள் லீடராய் மாற முடியும், நீங்கள் எல்லாத்தையும் ஆளுகை செய்ய முடியும், நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையுள்ளவர்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க மாட்டான், பெருமையில் பேசுவாங்க. அவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த மாதிரி மனிதர்கள் எந்த இடத்துலையும் வேலை செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அநேகர் நான் பார்த்துருக்குறேன், எங்கேயுமே வேலை செய்ய மாட்டான், எங்கேயுமே நிலைத்திருக்க மாட்டான், எங்கேயுமே ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆக மாட்டான். ஏன்னா அது என்னன்னா அது பெருமையின் குணம். பெருமை, தாழ்மை கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் தோற்று போகிறாங்க பாருங்க. ஆனால் கிறிஸ்துவின் சுபாவம், அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், சாந்த குணமுள்ள மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார்.
தான் பாருங்கள், கிறிஸ்துவின் சுபாவம். இதை நாம் தரித்து கொள்ளும்பொழுது நிச்சயமாகவே நீங்கள் பூமியை சுதந்தரிப்பீர்கள். நீங்கள் பெரிய லீடராய் மாறுவீர்கள். உங்கள் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள். நம்முடைய எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். பாருங்கள், பெருமையுள்ளவர்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவர்கள் பெருமையில் இருக்கிறாங்க. நான் யார், என் குடும்பம் என்ன, என் கோத்திரம் என்ன. பாருங்கள், தாழ்மையுள்ளவர்களுக்கு டக்குன்னு எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். கோபம் அவங்களுக்குள்ள டக்குன்னு வராது. டக்குன்னு எரிச்சல் அடைய மாட்டான். டக்குன்னு பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அன்பானவர்களே, நீங்களும் உங்களை தாழ்த்துங்கள், சாந்த குணமுள்ளவர்களாக இருங்கள், அன்பாயிருங்கள், மற்றவர்களை மதியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏன்னா சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீங்களும் சுதந்தரிப்பீர்கள். தொடர்ந்து அமைதியாக இருங்க, தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே உயர்த்துவார். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் இன்னொரு வீடியோவின் மூலமாக சந்திக்கலாம். கர்த்தர் நல்லவர்.